அத்தை, உங்ககிட்ட என்ன கலர்லாம் இருக்கு? ப்ளூ, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, வாடாமல்லி கலர். உனக்கு என்ன வேணும்? வாடாமல்லி கலர் இல்லையேன்னு பார்த்தேன், அதான் கேட்டேன். ஏன் உனக்கு வாடாமல்லின்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா அத்தை, அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடவே வாடாத ஒரு பூனை பேர் இருக்கிறது எப்பவுமே ஆச்சரியம் தானே. என் குடும்பத்துக்கு நீ இருக்கிறியே அந்த மாதிரியா? இல்ல அத்தை, நீங்க தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே. இது எல்லாருக்குமே தெரியும். நடுவுல தான் என்னெல்லாமோ நடந்துருச்சு. சரி சக்தி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அத்தை, நீங்க உட்காருங்க, நான் கோலம் போடுறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. நீ எத்தனை புள்ளி கோலம் போடுவ? 16 புள்ளி அத்தை, தேர்கோலம். ஓஹோ, நான் எத்தனை புள்ளி போடலான்னு நினைச்சேன் தெரியுமா? நீங்களா? என்ன சொல்றீங்க அத்தை? ஏன், நான் போட முடியாதா இல்ல போடக்கூடாதா? நீங்க கோலம் போடுவீங்களா அத்தை? என்னால நம்பவே முடியல. அந்த காலத்துல மார்கழி மாசம் வந்தா நான் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். ஒரு 50 புள்ளி கோலம் போட்டேன்னு வச்சுக்கோ, எங்க தெருவே அவ்வளவு அழகா இருக்கும் சக்தி. எங்க அப்பா எப்பவுமே சொல்வாரு, என் மக மகாலட்சுமி, அவ கையில வந்து வானவில் இருக்குல்ல, அது வளைஞ்சு நெளிஞ்சு கோலமாவே மாறிடுதுன்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க ஒரு ரங்கோலி ரங்கநாயகின்னு சொல்லுங்க. அந்த ரங்கநாயகி இன்னைக்கு உன்னால திரும்பி வந்துட்டா சக்தி. எனக்கே நான் அப்படி இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. நமக்குள்ள அந்த பூஜா ரொம்ப பிரச்சனைய உண்டாக்கிட்டா. அதை விடுங்க அத்தை, சந்தோஷமா இருக்கிறப்போ அத பத்தி எல்லாம் நினைக்க கூடாது. நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஊடு புள்ளியில 32 இந்த பக்கமா நான் வைக்கிறேன், அந்த பக்கமா நீ வை. சரிங்க அத்தை. ஆமாங்க, மருமகா உங்களை மாத்திட்டா. எப்பவுமே கெத்தா இருப்பாங்க, கார்ல ஏறுவாங்க போவாங்க. இப்படி பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. மனுஷங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இப்படி இயல்பா இருக்கிறது தான் அழகு. ஆமா ஆமா, இவங்க இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, அவங்க மாமியாரு சிரிச்சு சிரிச்சு அவங்க மருமகள்கிட்ட பேசுறத பார்க்கவே அழகா இருக்குல்ல. யார் இது? ரங்கநாயகியா இது? கடவுளே, உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். என் பொண்டாட்டி எவ்வளவு சிம்பிளா சக்தி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. உன்னால தான்ப்பா இதெல்லாம். இதுக்காகவே இந்த பௌர்ணமிக்கு உனக்கு சிறப்பா பூஜை போட்டுற. ஏய் சரண்யா, அப்பா இங்க வா. என்னப்பா? இங்க பாரு. என்னப்பா இது? என்னால நம்பவே முடியல. நம்ம அம்மாவா இது? ஆமாம்மா. இங்க பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா? இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ முகம் அன்பா இருக்கிறதுனால எப்படி ஜொலிக்குது பாரு. இவ்வளவு நாள் எவ்வளவு நகையெல்லாம் போட்டிருந்துருக்கா, ஆனா இவ்வளவு அழகா உன் அம்மா இருந்தது இல்லம்மா. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். எடு எடு, போ போ. அம்மா, அங்க நான் கூட பார்க்கவே இல்ல. சக்தி, நீமா பார்க்கல? இல்ல அத்தை, எனக்கு உங்க கூட கோலம் போடுற சந்தோஷத்துல எதுவுமே தெரியல.
இப்படி லவ்வர்ஸ் பேசுற மாதிரி டயலாக் பேசுங்க. ஐயோ, இத வீடியோ எடுத்து போடாம விட்டுட்டேனே. இந்த வீடியோ மட்டும் போட்டிருந்தா இதுக்கெல்லாம் லைக் அள்ளிருக்கும். இருங்க பாக்குறேன். வாவ், இங்க பாருங்களேன், 2 நிமிஷத்துல 120 லைக்ஸ்மா. நம்ப முடியவில்லை வில்லை. நிஜமாவா நீ? ஆமா சக்தி. இங்க பாருங்களேன், நீங்க 2 பேரும் அம்மா பொண்ணான்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆமான்னு போடு சரண்யா. அத்தை, ஏய், நீ என் பொண்ணுதான் சக்தி. எதுக்கு இதுக்கு போய் கண் கலங்குற? இவ்வளவு நாள் நாம இழந்த எல்லாத்தையும் இனிமே சந்தோஷமா கொண்டாடுவோம். கண்ணத்தோட மா, அப்புறம் நான் அழுவேன் பாத்துக்கோ. சக்தி உனக்கு பொண்ணுனா அப்ப நான் யாரு? நீ என் 2வது பொண்ணு. அவளை இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு மாமியார் தன் மகளுக்கும் மேல ஒரு மருமகளை வச்சுக்க முடியும்னு நான் இனிமே காட்டுறேன். சரி, கோலம் எப்படி இருக்கு? சூப்பர்மா. எங்க செம கலக்கலா இருக்கிறாங்க. குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? நான் என்ன செய்யறேன்னு பாருடி உங்களை. சக்தி இப்போ உனக்கு மகளாயிட்டாளா? என் மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீங்க எப்படி ஒன்னா இருப்பீங்கன்னு பாத்துடுறேன்டி. விட மாட்டேன்டி, உங்க யாரையும் விட மாட்டேன். ச்சே. தூங்குறத பாரு, வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம. ஏய் வெற்றி, வெற்றி, எந்திரா, எந்திரா. ஏய், இப்படியாடி ஒரு புருஷனை எழுப்புவாங்க? மரியாதையா பக்கத்துல வந்து உட்கார்ந்து மாமா எந்திரிங்க மாமான்னு சொல்ல மாட்டியா? ஓஹோ, சொல்றேன் சொல்றேன். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்துறேன். ஐயம்மா, இங்க பாரு சாமி, இந்த மரியாதையே போதும், நான் எந்திரிச்சிட்டேன். அது இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குடா. பொண்டாட்டி இல்லாத புருஷன் நல்லா இல்லாம இருந்து போனதே இல்ல. சரி வெற்றி, குளிச்சுட்டு வந்து என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னது? நான் உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்ல? உனக்கே ஓர தெரியல. நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமாடி? சினிமால வர மாதிரி நீ என் பக்கத்துல வந்து உட்காந்து மாமா அத்தா அத்தா அப்படின்னு கையில சூடா காஃபியை கொடுத்து கூப்பிடுவியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு கையால உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இன்னொரு கையால அந்த காஃபியை வாங்கிட்டு அப்படியே குடிப்பனா. நடுவுல இனிப்பு மட்டும் பத்தலன்னு வையி, அப்படியே உன் உதட்ட. ஸ்டாப் ஸ்டாப். கல்யாணம் பண்றதுதான் சினிமாவோட கிளைமேக்ஸ். காலையில பால் பாக்கெட் வாங்கணும்னா 22 ரூபாய் வேணும். அதுதான் லைஃப். சினிமால வர்றது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சிரும். டெய்லி பிரஷ் பண்ணாம காஃபி கொடுக்கணுமா? போடா, போய் பிரஷ் பண்ணிட்டு வா போ. சக்தி, வெற்றி எந்திரிச்சிட்டியா? மா, குட் மார்னிங் மா. குட் மார்னிங். காஃபி எடுத்துட்டு வந்தேன். அடடா, இதுவல்லவா தாய். ஏய் பாத்தியா? ஏண்டி, ஒரு காஃபி கிடைச்சதுக்கு என்னெல்லாம் பேசினா தெரியுமாமா? எங்க அம்மா பாத்தேல, நான் மனசுல நினைச்ச உடனே எங்க அம்மா செஞ்சு முடிச்சிருவாங்க. அம்மானா சும்மா இல்ல, தெரிஞ்சுக்கோ. அம்மா நீ குடுமா. இருடா, எதுக்கு கை நீட்டுற? நான் அவளுக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்த சக்தி. ஆஹா, போச்சா? என்னம்மா 2 பேரும் மகா சங்கமமா? சக்தி, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும். அடி பாவி. செம்மையா இருக்கத்த. காஃபி குடிச்சா அந்த டேஸ்ட் குடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 1/2 hour நாக்குல சம்மணம் போட்டு உட்காரும்.
சம்மணம் போட்டு உட்காருதா? அம்மா என்னம்மா நடக்குதுங்க? உனக்காக எந்திரிச்சு உட்காந்து பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்கம்மா. பாசத்தை பைபாஸ்ல அங்க கொண்டு போயிட்டு இருக்க. போடா போய் பல்ல வழக்கு. இத்தனை வருஷமா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் காஃபி கொண்டாந்து கொடுக்கலையா? அந்த மாதிரி இப்ப எனக்கு சக்தின்னு இன்னொரு மக கிடைச்சிருக்கா. அப்படிதான் பாத்துப்பேன். நடக்கட்டும். ஒன்னு சொல்லட்டா வெற்றி, சக்தி கிட்ட இப்ப நான் காட்டுற பாசம் கூட மறைமுகமா உன் மேல காட்டுற பாசம் தான். எப்பா எப்பா சூப்பர்மா. இதுக்கு பேரு தான்மா உருட்டு. ஏய் நிஜமா தாண்டா சொல்றேன். இதே சக்தி இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா இவ்ளோ ரிஸ்க் இடத்துல உன்னை காப்பாத்திருப்பான்னு என்னால சொல்ல முடியாது வெற்றி. இவ மட்டும் இல்லன்னா அந்த பூஜா பண்ண சதியில உன் கதை ஜெயிலே முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கும். எனக்கு அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா இவ உங்க மகளா பிறக்கணுமாமா? அப்ப நான் வேணா மருமகளா பிறந்திருந்தா? என்னடா அதுலயும் அவன் எனக்கு மருமகளா தாண்டா பிறக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நான் அவளை நல்லா அன்பா கவனிச்சுக்கணும் வெற்றி. அதான் என்னோட ஆசை. இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது கூட நான் சாமி கிட்ட அதான்டா வேண்டிக்கிட்டேன். மருமகளை மகளா கூட நினைக்க வேணாம். ஆனா மரியாதையோட நினைக்கிற குடும்பம் தாண்டா குடும்பமா இருக்கும். நான் அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பு மலர்களே நம்பி இருங்களே. சக்தி இத பாரு, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. அத போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். என்ன புது ட்ரெஸ்ஸா? அது உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல ரெடி ஆகு. அத்தை என்ன சொன்னாங்க? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ ஆச்சு உங்க அத்தையாச்சு, உங்களுக்குள்ள 1008 இருக்கட்டும், எனக்கு என்ன? 1000 இருக்காது, 10,000 கூட இருக்கும். நீ போடா. போடி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கு. இது எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? அந்த ரோஜா பூ எடுத்து வை. அப்பா வந்து விளக்கேத்துங்கப்பா. இல்ல நீயே பண்ணு. என்னப்பா நடக்குதுங்க? அப்பாவும் பொண்ணு பூஜை ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன வீட்ல விசேஷம்? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே. ஏமா, இந்த வீட்ல முக்கியமான ஆள் நானு, எனக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நம்ம வீட்ல எல்லா நாளும் விசேஷம் தான் நினைக்கிறேன். ஏன்? உங்க அம்மா அந்த மூடுல இருக்காடா. அவளை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டெய்லி வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காடா. இப்ப கூட திடீர்னு விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க முகத்துல சந்தோஷம் இருக்கிறதுனால இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆமா, அது சரி, பூஜை எதுக்குமா? அத நீ அம்மா கிட்ட தானே கேட்கணும். அவங்க கிட்டயா? அம்மா, அம்மா எங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன்டா. உங்க அம்மாவை தேடணும்னா சக்தி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதும். ஆமாண்ணே, சக்தி சக்தின்னு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே சக்தி புராணம் தான். ரெண்டு பேரையும் காணோம். அம்மா, சக்தி இங்க வா.
மா என்னம்மா உங்க 2 பேரும் அளவுக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. எதை கேக்குறடா? உங்க புடவைய பார்த்துதான் கேக்குறான். ஒரே மாதிரி அம்மா பொண்ணுதான் புடவை கட்டுவாங்க. அப்படியா இங்க நடக்குது? மாமியார் மருமக ஒரே மாதிரி புடவை கட்டி இங்கதான் பார்க்க முடியுது. அதுவும் 2வது முறை. ஏண்டி உனக்கு எதுக்கு இவ்வளவு பொறாம? இனிமே நாங்க அப்படிதான் இருப்போம். பாத்து அம்மா சுத்தி போடணுமா? சரண்யா உங்க 2 பேரையும் பாக்குற பார்வையே சரியில்லை. எனக்கே பயமா இருக்குமா. வெற்றி சும்மாரு. அண்ணி இப்படி எல்லாம் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. இனிமே அன்னிக்கும் சேர்த்து 3 புடவைய வாங்கிடலாம். சரியா அத்தை? ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. மாமியார் மருமக சேர்ந்திருக்கிறத ஊர் மக்கள்லாம் சகிச்சுப்பாங்க. ஆனா இந்த நாத்தனாரும் அண்ணியும் சேர்ந்திருக்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுக்க, எல்லாம் சாபம் விட்டுருவாங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கெல்லாம் கும்மாளம் போடுறீங்களா? இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பீங்க. இந்த சரளாவோட வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. சக்தி வா பூஜை ஆரம்பிக்கலாம். சரிங்க அத்தை, நீங்க ஆரம்பிங்க. இல்ல இன்னைக்கு நீதான் விளக்கேத்தி சாமிக்கு தீபாராதனை காட்டணும். இல்ல அத்தை, பெரியவங்க நீங்க பண்ணாதான் சரியா இருக்கும். மனசுல பெரியவளா ஒரு மருமக இருந்தா அவ கையில வீட்டையே ஒப்படைச்சிட்டு இந்த மாமியார்லாம் ஒதுங்கிடணும். இனிமே நீதான் இங்க எல்லாமே. ஆமாம்மா, உன் அத்தையே சொல்லிட்டால, போய் விளக்கேத்திட்டு வா. வா. நீங்க போங்க போங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சாமி. அத்தை என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாங்க. புருஷன் அன்பா இருக்கிறத விட ஒரு மாமியார் ஒரு பொண்ணுகிட்ட அன்பா இருக்கிறது தான் பெரிய சந்தோஷம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அவங்களுக்காக என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இந்த சந்தோஷம் என்னைக்குமே நீடிக்கணும். நீதான் உறுதுணையா இருக்கணும். கடவுளே, சக்தி மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பூஜா கூட சேர்ந்து சக்திய நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நான் அவளை பேசின பேச்சுக்கும் நடத்தின விதத்துக்கும் எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவகிட்ட அன்பா இருக்கிறது தான் எனக்கு பெரிய பிராயச்சித்தமா இருக்கும். அவகிட்ட இன்னும் எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ அவ்வளவு அன்பா இருக்கணும். அப்படி நினைக்கிற மனசை எப்பவும் நீதான் எனக்கு தரணும். இன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிருக்கேன். அத அவ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். சாமிய கும்பிடுறீங்க சாமி, நீங்க செஞ்சதெல்லாம் சாமி மறந்தா போயிடும். உங்க வசதிக்கு நீங்க மாறிப்பீங்க. அதெல்லாம் நினைக்காம நீங்க வேண்டினதெல்லாம் நிறைவேற்ற சாமிக்கு என்ன ஞாபகம் மறதியா? ஐயோ, நிம்மதி இல்லாம இப்படி ரோடா என்ன அலைய விட்டுட்டாளுங்களே. பூஜா, உன்னை ஜெயில விட்டுட்டு நான் ஏன் இப்படி உயிரோட இருக்கணும்? பூஜா, நீ இப்படி ஜெயில இருக்கிறத என்னால நம்பவே முடியலம்மா. நீ இல்லாம இங்க என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? இது எல்லாத்தையும் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ரங்கநாயகி வீட்டுல நம்ம எப்படி எப்படிலாம் இருந்தோம். நீ அங்க ஜெயில இருக்க, நான் ஆதி இல்லாம இப்ப நடு ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேன்டி. இந்த நிலைமையில நீ என்ன பார்த்தா தாங்குவியா பூஜா? நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு பூஜா. உன் வாயாலேயே நான் தான் பிரியாவை கொலை பண்ணேன்னு சொல்ல வச்சுட்டாங்களேடி. நீ அப்படியெல்லாம் சொல்லிருக்க மாட்ட பூஜாம்மா.
அந்த பேய் உன்னை பயம் காட்டி சொல்ல வச்சிருச்சு. அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஆனா மந்திரிச்ச கயிறை கொண்டு வந்து உன் கையில கட்டாம போயிட்டேனே. அம்மா சாவுக்கு நீ காரணம் ஏன் நினைக்கிற?